ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளக்ஸில் கிளைம் அண்ட் ஜம்ப் கேம் பிளே. இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டவர் மேலே ஏறினோம்னா நம்மளுக்கு காயின் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அப்கிரேட் ஆகணும். இதுதான் சின்ன கான்செப்ட் தான். இந்த கேம் பிளேக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏற அமைக்கலாம். இப்போ ஏறிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். 5 ரூபா கிடச்சிருக்கு. 6 இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைட்டாக ஹேங் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இது மொபைல் கேம் ப்ளே வீடியோ. இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். நமக்கு ரொம்ப டயர்டாகிட்டு நான் ஸ்லோவாக தான் ஏறும். டயர்டானா இப்போ இறங்கினா 30 ரூபா கிடச்சிருக்கு. 30 ரூபா 60 காசு. இப்போ டான்ஸ் ஆடினதுலாம் போதும். நம்ம இப்போ விங்ஸ் வாங்கி தான் விங்ஸ் வாங்கினா நம்ம வேகமாக மேலே போகலாம். இப்போ விங்ஸ் வாங்குவோம். ஃபஸ்ட்டு விங்ஸ் எவ்வளோ ரூபா பார்ப்போம். 10 ரூபா தான். ஆனால் 23 கிளைம் ஸ்பீடு 23 கூடும். ஸ்டாமினா 23. திரும்ப இப்போ எவ்வளோ வேகமாக ஏறுதுன்னு பார்ப்போம். இப்போ போன வாட்டியோட கொஞ்சம் ஆட்டோ கிளைம் போட்டுறேன். போன வாட்டியோட கொஞ்சம் வேகமாக ஏறுதோம். இது ஒரு ரோப்ளக்ஸ் கேம் ப்ளே வீடியோங்கிறதுனால இது பார்ட்டாக தான் வரும். இது ஃபஸ்ட்டு பார்ட். நாங்கள் டெய்லி கிஃப்ட் இருந்துச்சு. அதை அந்த டைம் முடிய கிஃப்ட் கிடைக்கும்ல, அது 2 இது நம்மளுக்கு சேர்ந்து இருந்துச்சு. அதை வாங்கிக்கலாம். இப்போது இன்னும் 2 நிமிஷத்தில் பெட்டு கிடைக்க போகுது. ஒரு புது பெட். அந்த பெட் இருந்தால் நம்மளுக்கு கேஷ் வந்து மல்டிப்ளேயாக கிடைக்கும். இந்த டவரோட கலர் மாறி இருக்கு லைட்டாக. இது நம்ம கொஞ்சம் உயரமாக வந்ததுனால மாறிட்டுன்னு நினைக்கிறேன். பெட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்டை ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் காயின்ஸ் டபுளாக கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டை ஸ்பின் பண்ணதுக்கு நம்ம காசு சேர்க்கணும். யூ ஆர் கெட்டிங் டயர்டு வந்துட்டு இப்போ டயர்டாகிட்டோம் நம்ம. அதனால் இப்போ இறங்குறது கொஞ்சம் சேஃப். டயர்டானால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லோவாக ஏறுவோம், அவ்வளோதான். இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹேங் ஆகுது. ஏதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றினா தான் உண்டு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிடுவோம். இதே எப்படி லேக் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு பெட்டை ஸ்பின் பண்ணுவோம். மொதல் பெட்டு எவ்வளோ ரூபான்னு பார்த்துக்கலாம். மொதல் பெட்டு வெறும் 40 ரூபா தான். 2வது பெட்டை நான் கீழே கேட்குறாங்க 3. ஃபஸ்ட்டே இம்போர்ட்டல் ரொம்ப ரேரானது கிடச்சிருக்கு. மொதல் ஸ்பின்லேயே இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்யூப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இது மொத்தம் 3 ஸ்பின் பண்ணிட்டு போயிடுவோம். ஒன்று ஸ்பின் பண்ணலாம். அதுக்கப்புறம் போய் காயின் சேர்க்கணும். ஐயோ, ரேர் கொடுத்துட்டாங்க. இதில் போய் எக்யூப் பண்ணுறதில்ல. உங்கள் பேக்குள்ளே போய் பார்ப்போமா? பேக்கில் தான் இருக்குது பெட்ஸு. எம்மா 11 அது கேஷ் பார்த்திங்கன்னா 11 தான் கிடைக்கும். ஒரு இது கிடைக்கிற இடத்துல 11 கேஷ் கிடைக்கும். அதான் அது அப்படி போட்டிருக்காங்க. விங்ஸ் 50 ரூபா தான், அது வாங்கிக்கலாம். அடுத்த விங்ஸ் 90 ரூபா, அதையும் வாங்கிக்கலாம். அடுத்த விங்ஸ் 360 ரூபா, அது வாங்க கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரணும்.
இப்போ காயின் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள், கொஞ்சம் வேகமாகிடும். இந்த வீடியோ 5 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. பாருங்கள், அதுக்குள்ளே 400, 500, 600 வரப்போகுது. 600 சீக்கிரமாக சேர்ந்தது. இதை வச்சு நம்ம வேகமாக விங்ஸ் வாங்கிடலாம். அப்போ கொஞ்சம் வேகமாக போனோம்னா மேலே உச்சிக்கு போயிடலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் மேலே போக போகிறதில்ல, ஒரு 2 பார்ட் போட போகிறேன். அதுக்குள்ளே 1K சேர்ந்துட்டு இங்கே பார்த்தாலே தெரியும், ரைட் சைடில் நான் தோற்றுக்கம்லாம் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆட்டோ கிளைம்பில் இருக்கிறதுனால அது தானாக போயிட்டே தான் இருக்கும். அது டயர்டானதுக்கப்புறம் நம்ம இறங்கிக்கலாம். எனக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை கிளைம் பண்ணிக்கிட்டேன். அது வந்து பெட்டு, நான் சொன்ன பெட்டு எம்மாடி 40 இன்ட்டுவில் கிடச்சிருக்கு. 40 இன்ட்டு அது நம்மளுக்கு ரொம்ப வேகமாக காயினை ஏற்றும். நாங்கள் இப்போ இறங்கிடுவோம். $12K கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம நிறையா விங்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் நிறையா பெட் கூட ஸ்பின் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு விங்ஸ் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் ரூபா இருந்தால் பெட்டை ஸ்பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விங்ஸில் 2K, அப்புறம் 10K கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளால் பெட்டை ஸ்பின் பண்ண காசு இல்லை. இதுக்கு நம்ம ஒரு தடவை மேலே ஏறி இறங்கினா தான் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏறலாம். எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. அது போகிற வேகத்தில் மொபைலே ஹேங் ஆகுது, அவ்வளோ வேகம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஃபில் டவர் மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து 11 கிலோமீட்டர் போட்டிருக்கலாம். அங்கே உச்சிக்கு போனால் தான் நம்மளுக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி கிடைக்கும். வின் வச்சு தான். இதில் நிறைய ஐலாண்ட் வேறு இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு போனோம், நம்மளுக்கு அந்த வின் சேர்க்கணும். மேலே போனால் தான் ஒரு வின் கிடைக்கும், ஒரு தடவை போனால் தான். ஆனால் நிறைய பேர் மேலே போய்ட்டுருக்காங்க. ஆனால் நம்மளால் அவ்வளோ தூரம் கூட போக முடியல. இப்போ இறங்கிடுவோம். நம்மளுக்கு காசு கொஞ்சம் சேர்ந்துட்டு இதை வச்சு ஸ்பின் பண்ண போகிறேன். அதனால தான். எத்தனை எக்கு ஸ்பின் பண்ணலாம் பார்க்கலாம். இது 2K தான். இதை வச்சு 3 ஸ்பின் பண்ணலாம். ஆனால் 9K இருக்குது, எப்படின்னு தெரில. 6K தானே நம்ம எடுத்தோம். யூ ஆர் நாட் ஏ மெம்பர் ஆஃப் கிளைம். ஃபஸ்ட்டு ஒன்றே எப்பிக் கிடச்சிருக்கு. நமக்கு அந்த கிஃப்ட்டில் கிடச்ச பெட்டு 40 இன்ட்டு €1 ப்ளஸ் கேட்கான். திரும்பியும் அது கிடச்சிருக்கு. 3ஆவது வாட்டி என்ன கிடைக்கிது பார்ப்போம். 3ஆவது வாட்டி லெஜெண்ட்ரியே கிடச்சிட்டு. லெஜெண்ட்ரி அதோட ரூபா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கூட ஒரு இது ஸ்பின் பண்ணலாம் பண்ணிட்டு போவோம். ஐயையோ, ரேர் கொடுத்துட்டாங்க. அந்த இம்மோட்டலே 11 இன்ட்டு தான். ஆனால் நம்மளுக்கு கிடச்சதுலாம் பாருங்கள், எப்பிக்கே 40 இன்ட்டில் கிடைக்கும்னா இது அதோட கொஞ்சம் அப்கிரேடான எக். அதனால தான் அப்படி கிடைக்கும். இப்போ மேலேனா இப்படி ஏறுது பார்ப்போமா. அதுக்குள்ளே 1K இங்கே ஆட்டோ கிளைம் போட்டுதான். 3K, 4K, 5K இல்லைனா 100ல் நிட்டு வந்தோம். இப்போ கேல என்ன ஆரம்பிச்சிட்டோம். பூஸ்ட் ஈவெண்ட் இன்னும் ஒரு 50 செகண்டில் பூஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு ஏதோ போட போகிறாங்களாம். அது என்ன ஈவெண்ட்லாம் தெரியாது. இதுதான் நானே கேமுக்கு புதுசு. நீங்கள் ஏதோ கிஃப்ட் வந்திருக்கு, அதை கிளைம் பண்ணிக்கலாம். $200 தான் கிடச்சிருக்கு. நம்மலாம் கேயில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். $200 நம்மளுக்கு சின்னது சில்ற மாதிரி. எவ்வளோ தூரம் ஏறுதான், பயமே இல்லாமல் ஏறுதான். இந்த மாதிரிலாம் நம்ம ஏற முடியுமா? லைட்டாக ஹேங் ஆகும். என்ன நின்றுட்டான்னு பார்க்காதீங்க, ஹேங் ஆகுது ஏதோ.
இங்கே இறங்கிடுவோம். கீழே இறங்குற பட்டன் கொடுத்து இறங்கிடுவோம். ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தாலே கீழே இறங்கிடுவான். அப்பாடி 36.15K, அதாவது 36,000 கிடச்சிருக்கு. அதாவது நம்மகிட்ட இப்போ மொத்தம் 37 இருக்குது. பக்கத்தில் உள்ளது ஐயையோ கொஞ்சம் ரூபா கூட கேட்காங்க. இப்போ கொஞ்சம் எடுக்க முடியுமா? இல்லை ஃபஸ்ட்டு விங்ஸ் வாங்கிவிடும். விங்ஸ் வாங்கினா கொஞ்சம் வேகமாக போகலாம். இது 42K கேட்கான். இதுக்கும் சேர்க்கணும் நம்ம. இது மேலே தான் ஏற சொல்கிறாங்க போல. ஏறிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஏறினோன்னே இறங்கிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு இல்லைனா இதை ஸ்பின் பண்ண பார்க்கணும். $15K அதுக்குள்ளே சேர்ந்துட்டு நம்மளோட பெட்டோட பவர்ஸ் தான். முன்ன எப்படி 1 2 சேர்ந்து 15,000 20,000 அப்படி சேர ஆரம்பிச்சிட்டு கீழே ஆட்டோ கிளைம் மட்டும்தான் ஃப்ரீ. 2x ஸ்பீடு, சூப்பர் ஆட்டோ அதெல்லாம் ரோப்ளக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் தருவாங்க. அதெல்லாம் விஐபிஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் ரோப்ளக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இந்த கேம் பேர் இந்த கேம் பேர் கிளைம் அண்ட் ஜம்ப். ரோப்ளக்ஸில் போய் டைப் பண்ணிங்கனாலே இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட ஏற்றலாம். தனி கேமாக தான் வரும். ரோப்ளக்ஸ்லேயே விளாண்டிருந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா ரோப்ளக்ஸ் கேம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. 11 நிமிஷத்தை தாண்டிட்டு 12 நிமிஷம் ஆக போகுது. இதுவரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது போடணும் வீடியோ. அப்போ தான் நல்லா இதாகும். 40K சேர்ந்துட்டு அதுக்குள்ளே 42K அப்படின்னு போயிட்டே இருக்குது. இப்போ இறங்கிடும் போதும். இவ்வளோ ஓகே. எப்படி கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 70 80K கிட்டே வந்துடும். சொன்ன மாதிரி 80K வந்துட்டு 81K. ஃபஸ்ட்டு விங்ஸு ஒரு 42க்கு வாங்கிட்டு அப்புறம் இங்கே நம்மளே மாதிரி தான் விங்ஸ் வச்சுருக்கான். எக்கு பெருசு ஸ்பின் பண்ணிடுமா இல்லைனா இது நிறையா ரூபா தர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரேர் கொடுக்காம தான் நல்லாயிருக்கும். ஐயையோ ரேர் தான் கொடுத்துருக்காங்க. ரேர் இருக்கிறதுலே அந்த 49% தான் ரேர். 29 ரூபா ப்ளஸ்க்கலாம். எவ்வளோன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ காயின்ஸ் ஏறுது பார்ப்போம். அதுக்குள்ளே 4K 1K ஏறிட்டு இருந்த இடத்துல இப்போ 4K ஏறுற அளவு நம்ம அப்கிரேட் ஆகிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரூபா கம்மியாக நம்மளுக்கு கிடச்சது. நம்ம இப்போ 4K கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் நம்ம ரோப்ளக்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பேக் மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீ. மிச்சம் எல்லாமே ரோப்ளக்ஸ். அந்த டுன் சகு 200 இன்ட்டு அதெல்லாம் ரோப்ளக்ஸ். 42 சேர்ந்துட்டு இன்னொரு ஸ்பின்னை போட்டுருவோம். லெஜெண்ட்ரி கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி. பாவம் போலிச்சு ஃபோன் கொடுத்துட்டாங்க போல். அது எவ்வளோன்னு பார்க்கணும் வேகமாக. நான் தப்பாக பட்டன் தொட்டிருந்தேன். 500 1000 ஐயையோ அவ்வளோதான். நம்ம கையில் யாராலையும் பிடிக்க முடியாது. நம்ம அவ்வளோ வேகமாக போகலாம். அதேமாதிரி விங்ஸுக்கு ஒரு ரேட்டை கூட்டிகிட்டே இருக்காங்க. போக போக இந்தமாதிரி பெட்டை கொடுத்து முடிச்சுவாங்க. ஐயோ கோணிட்டே தானே சரி கட்டி நாங்கள் பாருங்க. அதுக்குள்ளேயே 100K. இவ்வளோ வேகம் யாராவது எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளே 200K வந்துட்டு இப்போ இறங்கிடலாம். லைட் ரொம்ப ஹேங் ஆகுது. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. என்ன இந்த கேம் வாங்க முடியும்? ஐயையோ 325K. அது நம்மகிட்ட ரொம்ப பாதி ரூபா தான் இருக்குது அதில். நான் ஃபஸ்ட்டு போய் பெட்டை ஸ்பின் பண்ணிடுவோம். ஒரு 3 பெட்டுக்கிட்ட ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன். 50K தானோ? அப்போ ஒரு 3 ஸ்பின் பண்ணுவோம். ஐயையோ ரேர் கொடுக்காங்களே. திரும்ப ரோபல்ஸ் கேட்கலாம். ரோபல்ஸ் கேட்டாலே கேன்சல் கொடுத்துடும். திரும்ப ரேரு அந்த ஒத்த கண்ணை கொடுக்காங்க. அவ்வளோதான். இந்த வாட்டி எப்பிக் கொடுத்துருக்காங்க. லெஜெண்ட்ரியே கொடுத்துருக்காங்க. எப்பிக்லாம் கொடுத்துட்டாங்க.
இந்த இம்மோர்டல் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கடைசிக்குள்ளே எப்படியாவது அதை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்குது வீடியோ. எல்லோரும் பார்க்குறாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறந்தே போயிடாதீங்க. நம்ம இப்போ வெறும் எவ்வளோ ரூபா வச்சுருந்தோம்? 200K கிட்ட வச்சுருந்தோம். இப்போ வெறும் 8.9K தான் இருக்குது. காரணம் நம்ம பெட்டை ஸ்பின் பண்ணிடுவோம். அதான் காரணம். இப்போ ஒரு விங்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த விங்ஸ் கொஞ்சம் வேகமாக போகுது. அதுக்குள்ளே 300K 400Kன்னு போகுது. பெட்டு 400K. இன்னும் கூட இந்த இடத்துல நம்மளால் 2 கிலோமீட்டர் கூட போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 5 கிலோமீட்டர்ஸ்னால் பாதிக்கிட்ட வந்துடுவோம். அதுக்கெலாம் போகிறதுக்கு கூட ஒரு 2 பாட்டாவது போடணும் போல். ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமான இது. யார் இது கொடுத்துட்டே இருக்கிறது? இதில் போய் கொஞ்சம் குவாலிட்டி ஏதாவது குறைச்சிட்டு ஹேங் ஆகுறான்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் என்ன பேட்சஸ் இருக்குது, கொஞ்சம் மேலே போகும். உங்களுக்கு எப்படி தெரியுதுல? எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹேங்காக தெரியுது. இதை கொஞ்சம் கூட்டிகிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கூட்டுமா வேண்டாமா? வேண்டாம். இது எப்படி சொன்னால் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன அதுக்கு மேலே ஹேங் ஆகுது? இதுக்கு அப்பளை கூட ஓகே தான் இருந்துச்சு போல். ரொம்ப குறைச்சி தான் ஆகணும் போல். என்ன இப்படி ஹேங் ஆகுது? ஆனால் 1 மில்லியன் சேர்த்துட்டோம். நம்மளோட இந்த இவ்வளோ பெரிய 11 மணி நேரம் கழிச்சு தான் 1 மில்லியனே நம்மளால் இந்த கேம்லாம் சேர்க்க முடியுது. இல்லைங்க போய்ட்டு கொஞ்சம் குறைச்சாச்சு போயிடும். ஐயோ ஆட்டோ கிளைம் போடல. நீங்கள் ஹேங்னு நினச்சிடாங்க. ஆட்டோ கிளைம் பண்ணோம். தொடலாம் நோனி அது அங்கே பாருங்க. காயின்ஸ் எப்படி ஏறுது, எப்படி ஜெனரேட் ஆகுது பாருங்கள். இன்னும் 17 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருக்குது. அதை மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. வீடியோவை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அவனை சேஸ் பண்ணி போய்ட்டு பார்த்திங்கன்னா அவன் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தான். ஏன்னா அவனை ஈஸியாக சேஸ் பண்ணியாச்சு. பாருங்க 700K போய்ட்டுருக்கு. இந்த சர்வரில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒரு ஈஃபில் டவர்ஸில் ஏறுற மாதிரி போட்டிருக்காங்க. இறங்கிடும். 900K தான் இந்த வாட்டி வந்தேன். இதெல்லாம் இப்போ நம்ம 2 மில்லியன் இருக்குது. விங்ஸுக்கு எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 325 தான் சில்ட்ர பையங்க. ஃபஸ்ட்டு 325, அப்புறம் 1.5 மில்லியனா? ஐயோ இப்போ 200K தான் இருக்குது. அடுத்து 30 மில்லியன் கேட்காங்க. 30 மில்லியன் அடுத்த வீடியோவில் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ இப்போ முடிய போகுது. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பின் இருக்குது 50K தானோ? அதாவது ஸ்பின்னு இம்மோர்டல் இல்லை, ஒரு லெஜெண்ட்ரியாவது கொடுங்க. எல்லாம் மித்திக் கொடுங்க. மித்திக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மித்திக் ஏதாவது ஒன்று கிடச்சாலும் ஜம்முன்ட்டு இருக்கான். மித்திக் ஐயோ ரேராக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம லக்கே இல்லை. இல்லாட்டி ஐயோ நம்மகிட்ட இருக்க காசு தான் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். 3K தேவைப்படும். 3000 இதில் போய்ட்டு கிராஃப்ட் கொடுத்துட்ருவோம். கிராஃப்ட் உண்டுன்னு தான் நினைக்கிறேன். உண்டு இருக்குது. கீழே லெஃப்ட் சைடில் 3 இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த எக்யூப்க்கு கீழே கிராஃப்ட் கொடுத்து இந்த ஃபியூஸில் போய் ஏதாவது போட்டு பார்ப்போம். ஃபியூஸ் மிஷின் இருக்குது. நான் அப்பளே பார்த்தேன். ஆனால் இப்போ தான் உங்களுக்கு காட்டுவேன். இதெல்லாம் என்ன ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம அதை தாண்டிட்டோம். அதனால அது தேவையில்ல. ஐயோ நம்ம இது தேவையில்லைன்னா பெட்டை டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்தமாரி ஃபியூஸில் போட்டு ஏதாவது ஒன்றே ஒன்று தான் கட்டுது. நான் கிராஃப்ட் ஆல் கொடுத்து வந்தேன்னா அது எதாவது பவராக கிடைக்கும்னு நினச்சேன். அது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் காட்டுது. 20% சான்ஸ் இருக்கலாம் கொடுவோம். ஃபியூஸ் ஃபெயில் ஆகிட்டு. அப்போ நம்ம ஒரு 2 இது போட்டால் 40%. அப்போது ஒரு 5 போட்டோம்னா 100% வந்துடும் நினைக்கிறேன். ஒரு 5 ஏதாச்சும் சேர்க்க பார்ப்போம். எல்லாத்தையும் கொடுத்து விட்ருவோம். பாவம் சிலாட்டி நம்மகிட்ட எல்லாம் தேவையில்லாது தான். ஆக்சுவலி நம்மளுக்கு ஏதாவது லெஜெண்ட்ரி அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னும் ஏதோ கிளைம் கட்டிருக்கு. ஏதோ பெட்டி மேய்ச்சி
காயினை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோட்டு வேகமாக ஏறுது பாருங்கள். அதுக்குள்ளே 300 ஸ்டக்காகி போனாலும் அப்படி ஏறுது. ஒரு ஓவரில் ஸ்டக் பண்ணேன் தள்ளி பண்ணான். சரி 1 மில்லியன் சேர்த்துறேன். இது வாங்கலாம். இதில் எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணி போட்டு விட்ருவோம். 50K தானே. வச்சிக்க அட்டி ஃபஸ்ட் ஒன்னே எப்பிக்கு. அப்போ நம்ம இந்த 1 மில்லியனுக்கும் ஸ்பின் பண்ணோம்னா நிறையா எப்பிக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இதை ஸ்பின் பண்ணோட அட்டி 2வது மித்திக்கிட்டேங்க. ஐயோ 3வது ரேரை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்க. 4வது என்ன கொடுக்காங்கன்னு பார்த்துருவான். திரும்ப ரேர் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். திரும்பியும் ரேர், அதாவது ஹேட்ரிக் ரேர்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப மிஸ்ட்ரியஸ். நான் மிஸ்ட்ரியஸ் தான் மித்திக்கல் சொல்லிட்டுருக்கேன். திரும்ப ரேர் தான் கொடுக்காங்க. இன்னும் 700 எங்கள் இதில் நம்ம எப்படின்னு பண்ணி காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏக்யூ பெஸ்ட் கொடுத்துட்டு ஃபியூஸ்கில் போய்ட்டு தேவையில்லாத போட்டுவிடும். 1 2 3 கரெக்டாக இது 5 இருக்குது. இதை போட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஃபியூஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா அது 100% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அதனால நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப பவர் நம்மளுக்கெலாம் நிறையா பாயிண்டில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கடைசியாக ஏறி காட்டுவேன். இப்போமே ஏறணுமா? நான் கொஞ்சம் ஸ்பின்னை போட்டுட்டு இதுக்கு ஒரு வாய் காலி பண்ணிடுவோம். திரும்ப ரேரை கொடுத்து நம்மளை இது பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் தூக்கி அந்த ஃபியூஸ் மிஷினில் தூக்கி போட்ட வேண்டியதான். சூப்பர் எப்பிக் கொடுத்துருவாங்க. அதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட 3 எப்பிக் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ரேர் தான் விடுவாங்க. இது செல்லுபடி ஆகுது போல். தான் வேஸ்ட் பண்ணாங்க. திரும்ப ரேர் தான். ஒரு இம்மோர்ட்டல் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லெஜெண்ட்ரி கொடுத்துருவாங்க போதும். ஆனால் இம்மோர்ட்டல் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஐலாண்ட்லேயே நம்ம ஒரு பவர் கிடச்சிடும். ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் ஆகிடலாம். லைட்டாக ஹேங் ஆகிட்டு எப்பிக் ரேர் தான் கொடுக்குறாங்க. 2 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது. இப்போ ஸ்பின் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக காசு இருக்குது. ரேராக கொடுத்துட்டே இருக்காங்க. இம்மோர்ட்டல் கிடைக்குமானே தெரியல போல. எப்பிக் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு. அப்போயே ஒன்று கிடச்சிருக்கு, இப்போ ஒன்று கிடச்சி, ஒன்று கிடச்சி நான் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ எப்பிக்காக கொடுக்காங்களே. இன்னும் தான் லாஸ்ட் ஸ்பின்னு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் காசு இல்லை. ஐயோ லாஸ்ட்டும் ரேர் கொடுத்து முடிச்சிட்டாங்களே. 2 காசு இல்லை. அதுக்கப்புறம் போட மாட்டேன். இம்மோர்ட்டல் எவ்வளோ இன்ட்டுன்னு பாருங்கள். மிஸ்ட்ரியஸே 4K. அப்போ இம்மோர்ட்டல் 8K. நம்மளுக்கு ஒரு தடவை ஏறி கறக்கிறேன். மில்லியன் கணக்கில் ஏறும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏறும்போது பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் ஆவலாக தான் இருக்கேன். வச்சு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அதாவது கிராஃப்ட் பண்ணிவிட்டு எக்யூப் பெஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்ல எக்யூப் பெஸ்ட் ஆப்ஷன் வச்சாங்க. அது வைக்கவே நல்லா இருக்குது. இதுதான் லாஸ்ட் டைம் ஏறிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க எப்படி ஏறுது பாருங்க. 1 மில்லியன். அதற்குள்ளே 2 மில்லியன் போய்ட்டு இறங்கிடலாம். இதோட இந்த எப்படி காசு ஏறுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களை பார்ட் 2ல் பார்க்க வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட